ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸடாக இருக்கும், அவங்களோட இஎம்ஐ டென்யூர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஆர்பிஐயோட ரேட் வந்து கட் ஆனாலோ ஹைக் ஆனாலோ அது வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இம்பேக்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி கட் ஆனாலோ ஹைக் ஆனாலோ உங்களுக்கு அந்த இஎம்ஐயோட டென்யூர் குறையவோ இல்லை அதிகமாகவோ வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டால் ஃப்ளோட்டிங் ரேட்டு தான் பெட்டர். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இனிஷியலாக இப்போ லோவர் இஎம்ஐ அப்படின்னு இல்லாமல் நார்மலாகவே ஒரு லோன் எடுத்திருக்கோம், ஒரு இஎம்ஐ நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இனிஷியலாக நம்ம பே பண்ணுற இஎம்ஐயில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகவும் பிரின்சிபல் கம்மியாகவும் தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இஎம்ஐயில் உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஒரு 0.5லேருந்து 1% வரைக்கும் உங்கள் லோன் அமௌண்ட்டில் இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது இருக்கும். நிறையா இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேவ் ஆஃபும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு லோவர் இஎம்ஐ அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்மளோட டென்யூர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதே சேலரிட் பர்சன் ஒரு 8,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12,000 ரூபாய் ஒரு ரெண்டட் ஹவுஸில் அவர் இருக்காரு அப்படின்னா அவரால் ஒரு 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும். ஸோ 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு அப்படின்னா அவர் மேக்ஸிமம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு தான் அவரால் வீடு வாங்க முடியும். 20 லட்சம் ரூபாய்க்கு அவர் இருக்கிற இடத்துல வீடு கிடைக்கணும், அது அவருக்கு பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ எல்லாருமே 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு அவங்க லோன் அவைல் பண்ணுவாங்களா பேங்க் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே தான் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டை வைக்கிறாங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஆர்த்தி. வணக்கம் மேம். 2025 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வட்டி விகிதம்ங்கிறது மாறிக்கொண்டே இருக்குது. ஹோம் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதை சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், ஃபிக்ஸடா ஆர் ஃப்ளோட்டிங்கா? நம்ம எது பெட்டர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஃப்ளோட்டிங் ரேட்னா என்ன, ஃபிக்ஸட் ரேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸடாக இருக்கும், அவங்களோட இஎம்ஐ டென்யூர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஆர்பிஐயோட ரேட் வந்து கட் ஆனாலோ ஹைக் ஆனாலோ அது வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இம்பேக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி கட் ஆனாலோ ஹைக் ஆனாலோ உங்களுக்கு அந்த இஎம்ஐயோட டென்யூர் குறையவோ இல்லை அதிகமாகவோ வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டால் ஃப்ளோட்டிங் ரேட்டு தான் பெட்டர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துப்போமே, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருந்தது, 10லேருந்து 12% கிடச்சிது. ஆனால் இப்போ பாருங்கள் 6.5லேருந்து 7% தான் நமக்கு கிடைக்கிது. இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் போக போக இந்த மாதிரி ரேட் கட் நடந்தது அப்படின்னா ஃப்ளோட்டிங்கில் இருக்கவங்களுக்கு பெட்டராக இருக்கும். நிறைய பேங்க்கில் லோ இஎம்ஐ அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் நிறைய ஹிடன் சார்ஜஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஹோம் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதெல்லாம் கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதில் நிறைய இருக்குது. ஒரு முக்கியமாக ஒரு 4 மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இனிஷியலாக இப்போ லோவர் இஎம்ஐ அப்படின்னு இல்லாமல் நார்மலாகவே ஒரு லோன் எடுத்திருக்கோம், ஒரு இஎம்ஐ நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இனிஷியலாக நம்ம பே பண்ணுற இஎம்ஐயில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகவும் பிரின்சிபல் கம்மியாகவும் தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இஎம்ஐயில் உங்களுக்கு போயிட்டுருக்கும். இதுலேயும் நம்ம லோவர் இஎம்ஐயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னமுமே இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிரின்சிபல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து ப்ராசஸிங் ஃபீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நார்மலாக எந்த லோன் எடுத்தாலுமே ஒரு 0.5லேருந்து 1% வரைக்கும் உங்கள் லோன் அமௌண்ட்டில் இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது இருக்கும். நிறையா இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேவ் ஆஃபும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு லோவர் இஎம்ஐ அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்மளோட டென்யூர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான டென்யூரில் இருக்கும்போது அந்த ப்ராசஸிங் ஃபீயோட வேவ் ஆஃப் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீ கொஞ்சம் எக்ஸஸாகவும் வாய்ப்புகள் இருக்குது. மிடில் கிளாஸோடைய மாத வருமானமே 50,000 ரூபாயாக தான் இருக்குது. 50,000 ரூபாய் மொத்த வருமானம் வரக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஹோம் லோன் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா என்ன மாதிரியான இஎம்ஐயாக அவங்க சூஸ் பண்ணலாம்? இது ரொம்ப நல்ல கொஷின். ஃபஸ்ட்டு இன்கம் ரேஞ்ச் அப்படிங்கிறத தாண்டி நார்மலாக எந்த ஆவரேஜ் இன்கமாக இருந்தாலும்
ஒரு 30%லேருந்து 40% வரைக்கும் தான் அவங்களோட இஎம்ஐ இல்லைனா டெப்ட் லயபிலிட்டி இது எல்லாமே அந்த பர்சன்டேஜ்குள்ளே தான் இருக்கணும். இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா 20%லேருந்து 25% தான் அவரோட லயபிலிட்டி இருக்குது அப்படின்னா இன்னும் வெல் அண்ட் குட். இப்போ அந்த 50,000க்கு நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு எக்ஸாம்பிள் பிரேக்கப்பாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவரோட சேலரி ஒரு 50,000 அப்படின்னா ஒரு 50% வந்து அவர் எசென்ஷியல் வீட்டு வாடகை அவரோட மளிகை சாமான் அப்படின்னு எசென்ஷியலுக்காக அதுக்காக ஒரு 50%, ஸோ 25,000 ரூபாய். அடுத்து குழந்தைங்களோட படிப்புக்காக ஒரு 10% மாதம் மாதம் எடுத்து வைக்கிறார். அடுத்து சேவிங்ஸ்னு ஒரு 10%. அடுத்து அவரோட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4%, ஒரு 2,000 ரூபாய். அப்புறம் டே டு டே ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது வெளில போறாங்க ஒரு அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10% அப்படின்னு இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 42,000 ரூபாய். ஸோ 42,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க நார்மலா ஒரு 42,000 இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேலன்ஸ் 8,000 தான் அவங்களால இஎம்ஐ பே பண்ண முடியும். இந்த 8,000 அப்படிங்கிறது அந்த 50,000த்துல 16% தான். ஸோ இந்த இன்கம் ரேஞ்சில் இருக்கவங்க ஒரு 16% தான் அவங்களால இஎம்ஐ பே பண்ண முடியும். நீங்கள் 30-40ன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் வைஸ் கண்டிப்பாக வேரி ஆகும். இது மாதிரி ஒரு 50,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கேன், இப்போ அதே சேலரிட் பர்சன் ஒரு 8,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12,000 ரூபாய் ஒரு ரெண்டட் ஹவுஸில் அவர் இருக்காரு அப்படின்னா அவரால் ஒரு 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும். ஸோ 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு அப்படின்னா அவர் மேக்ஸிமம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு தான் அவரால் வீடு வாங்க முடியும். 20 லட்சம் ரூபாய்க்கு அவர் இருக்கிற இடத்துல வீடு கிடைக்கணும், அது அவருக்கு பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதே இடத்துல நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட லயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நான் லோனு இஎம்ஐ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு 50,000 சேலரி நான் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ என்னால் என்னோட அசர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நான் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேனே தவிர இஎம்ஐ லோன்னு என்னோட லயபிலிட்டியை ஏற்ற மாட்டேன். ஹோம் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கீமை அப்ரோச் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குமா, இல்லை டைரெக்டாக பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குமா மேம்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது வந்து ஒரு ஹவுசிங் ஸ்கீம். இது ரூரல்லையும் இருக்கு அர்பன்லையும் இருக்கு. இதுல 4 கேட்டகரியா பிரிப்பாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப் 1, மிடில் இன்கம் குரூப் 2 இந்த மாதிரி 4ஆ பிரியும். இதுல இன்கம் ரேஞ்ச் வச்சு உங்களுக்கு இதெல்லாம் பிரிப்பாங்க. இதுல உங்களுக்கு சப்சிடரியும் அது கூடவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியா இருக்கும். இது நல்ல ஸ்கீம். இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிளா இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல யாராவது நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணும்போது சிபில் ஸ்கோருங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்றா இருக்குது மேம்? இது ரொம்ப சரியான கேள்வி. சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ல தான் இருக்கு. நார்மலா இதோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோரோட ரேஞ்ச் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 300லேருந்து 900 வரைக்கும் இருக்கும். 750 அண்ட் அபவ் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, அவங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ சிபில் ஸ்கோர் வந்து 750க்கு அபவ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 8%லேருந்து 8.5% பெர் ஆனம் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கும் கீழே சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்க இப்போ 700லேருந்து 749 வரைக்கும் எனக்கு சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8.5லேருந்து 9.5 வரைக்கும் இருக்கும். இதுவே 650லேருந்து 699 வரைக்கும் எனக்கு சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9.5லேருந்து 11.5 வரைக்கும் இருக்கும். அதுக்கும் கீழே 650க்கு கீழே தான் எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 15% வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். மேம் இப்போது நான் ஹோம் லோன் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் அதை ஜாயிண்ட் லோனாக எடுக்கலாமா இல்லை வந்து தனியாகவே எடுக்கலாமா? இப்போ நான் ஜாயிண்ட் லோனாக எடுத்தேன்னா அதில் என்னென்னலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு மேம்? ஜாயிண்டாக லோன் எடுக்கிறதுனால நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது நிறைய மைனஸும் இருக்குது. இதில் இருக்கிற என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் நமக்கு லோன் கிடைக்கும். அதே மாதிரி இஎம்ஐ பேர்டன் குறையும். ஏன்னா 2 பேரும் இஎம்ஐயை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு இஎம்ஐ பேர்டன் குறையும். டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் 2 பேருமே எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா ஒருத்தங்க இஎம்ஐ வந்து ஒழுங்காக பே பண்ணலன்னா கூட அந்த லீகல் மிட்டிகேஷன் 2 பேருக்குமே வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து இப்போ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயிண்ட்டாக லோன் எடுத்துக்கலாம். இப்போ அன்ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனில் சில பேர் எடுப்பாங்க.
இப்போ 1 கோடி ரூபாய் அப்படின்னா நான் 70 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்துக்கிறேன், நீ 30 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்துக்கோன்னு அன்ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனில் இருக்கும். அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி லோனுக்கு போங்க. தென் அன்மேரிடு பார்ட்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டாக லோன் எடுக்கிறதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் போக வேணாம். இல்லை எனக்கு நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, நான் வந்து நல்ல பிளான் பண்ணியிருக்கேன், கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னா யூ கோ வித் ஜாயிண்ட்டாக நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். மேம், சென்னை கோயம்புத்தூர் போல் சிட்டியில் ஹோம் லோன் வாங்கணுன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டினா அது ஓகேவாக இருக்கும்? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டவுன் பேமெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 20% வந்து டவுன் பேமெண்ட்டாக இருக்கணும். இப்போ பேங்க்கில் ஒரு ஹவுசிங் லோன் அப்படின்னு நம்ம போய் கேட்குறோன்னா மேக்ஸிமமாக 80%லேருந்து 90% வரைக்கும் நமக்கு அவங்க லோன் அவைல் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், 1 கோடி ரூபாய் அதோட வேல்யூ. அவங்க வந்து எனக்கு ஒரு 80 லட்ச ரூபாய் லோன் சாங்ஷன் பண்ணுறாங்க 80% அப்படின்னா பேலன்ஸ் 20% 20 லட்ச ரூபாய் நான் என் கையிலேருந்து டவுன் பேமெண்ட்டாக நான் கொடுக்கணும். இதை தான் டவுன் பேமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாருமே 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு அவங்க லோன் அவைல் பண்ணுவாங்களா பேங்க் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே தான் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்டை வைக்கிறாங்க. எப்படின்னா உங்களோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறாங்க, உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 லட்ச ரூபாய் நான் மாதம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதில் 50% ஒரு பிலீஃப்ல இவங்களால ஒரு 50% லோன் கட்ட முடியும், இஎம்ஐ கட்டுவாங்க அப்படின்னு ஒரு பிலீஃப்ல ஒரு 50% வரைக்கும் எடுத்துப்பாங்க, 50,000 ரூபாய். ஸோ 50,000 ரூபாயில இன்டூ 100, ஸோ 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு நான் எலிஜிபிலிட்டி, நான் இப்போ 1 கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு 80 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க, 50 லட்சம் தான் கொடுப்பாங்க. மிச்சம் 50 லட்சத்தை நான் டவுன் பேமெண்ட்டா கொடுக்கணும். சரி, ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ரெண்டாவது செக் பாயிண்ட் எங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 50 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா எலிஜிபிலிட்டி, அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு 1 கோடி ரூபாய் வீடெல்லாம் வேணாம், எனக்கு வந்து 50 லட்ச ரூபாய்க்கு நான் வீடு வாங்கிக்கிறேன், எனக்கு 50 லட்ச ரூபாய் லோன் சாங்ஷன் பண்ணுங்க அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. 80%லேருந்து 90% மட்டும்தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. மிச்ச 10லேருந்து 20% நம்ம தான் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கணும். ஹோம் லோன் வாங்கியிருக்கவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. இது வந்து ஸ்மார்ட் மூவாக இருக்குமா, இல்லை இதுக்குன்னு ஏதாவது சார்ஜஸ் வந்து பேங்க்கில் வாங்குவாங்களா? இந்த ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது நீங்கள் லோன் எடுக்கும்போது ஃப்ளோட்டிங் ரேட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இதுவே நீங்கள் ஃபிக்ஸட் ரேட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். இது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும், பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனல் லோனில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஒருவேளை 2 வருஷமோ 1 வருஷமோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறப்பல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். இதே மாதிரி தான் ஹவுசிங் லோனுக்கும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்குற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை நீங்கள் கிளியராக கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயில் கிளியராக இருக்கும். இப்போ நான் ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஆள், நான் ரிஸ்க் எடுக்கவே ரெடியாக இல்லை. ரிஸ்க் எடுக்காமல் என்னால் 9%க்கு மேலே ஒரு இன்கம் கொடுக்குறாப்புல ஒரு சோர்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா நான் போய் அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடி, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 12 to 13% வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இப்போ என் கையில் இருக்கிற அந்த 30 lakhs-ஐ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஆக்டிவேட் பண்ணி அதுலேருந்து நான் என்னோட இஎம்ஐயை நான் கட்டிகிட்டு இருப்பேன். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்னோட இஎம்ஐ கம்ப்ளீட் ஆகும்போது இஎம்ஐ முடிஞ்சதும் இல்லாமல் எனக்கான ஒரு கார்பஸையும் நான் பில் பண்ணியிருப்பேன். இதை நான் ஸ்மார்ட் மூவ்னு சொல்லுவேன். சேலரிட் பர்சன் ஹோம் லோன் வாங்குறாங்கன்னா செக்ஷன் 80C செக்ஷன் 24ல் அவங்களுக்கு என்னென்னலாம் டாக்ஸ் பெனிஃபிட் வந்து வரும்? செக்ஷன் 80C அப்படிங்கிறது நம்ம ஹோம் லோனுக்காக பிரின்சிபல் ரீபேமெண்ட் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அந்த இயரில் அப்படின்னா அதில் 1,50,000 வரைக்கும் நீங்கள் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம் 80Cயில். அதுதான் அந்த செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இப்போ 24-25 வரைக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிற ஃபினான்ஷியல் இயர் 2025-26லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 80C அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படாது.
ஏன் அப்படின்னா ஒரு சேலரிட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா இப்போ இன்கமோட அதோட ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களோட இன்கம் வந்து டாக்ஸபிள் கிடையாது, உங்களுக்கு டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் வராது. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000 வேற இருக்கு. ஸோ 12,75,000 வரைக்கும் சேலரிட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் இம்ப்ளிகேஷனே வராது. அதனால இனிமேல் ATC தேவைப்படாது. அடுத்து 24 செக்ஷன், அதாவது 24B அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை, ஹோம் லோனுக்காக நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸம்ஷன் எடுக்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 24. இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டல் இன்கம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அதை சேலரியில் கூட நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு இருந்தது. ஆனால் யாருக்கெல்லாம் ரெண்டல் இன்கம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது டிடக்ஷனாக கிடைக்கும். யாரெல்லாம் செல்ஃப் ஆக்குபைடாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படாது. மேம், ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போது 2 டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க என்னென்னா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, எனக்கு வாடகை கொடுக்குறதே பெட்டராக இருக்குது, நான் கடைசி வரைக்கும் இந்த வாடகை கொடுத்துட்டே இருந்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பர்சன் இருக்காங்க, நான் வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக ஹோம் லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கிட்டு நான் ரெண்ட்டுக்கு பதிலாக EMI பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 பேரில் யார் ஸ்மார்ட்டானவங்களா நீங்கள் நினைக்கிறீங்க? எது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்? ரெண்டல் ஹோம் போகலாமா இல்லை பை பண்ணலாமா? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் லைஃப் டைம் ஆம்பிஷன். இதுதான் வீடு கண்டிப்பாக நான் வாங்கணும், அது என்னோட ட்ரீம், நான் அதை வாங்குறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீடு வாங்கலாம். உங்களுக்கு எந்த க்ரைட்டீரியாவுமே கிடையாது. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு வீடு வாங்கணும், அது ஒர்த்தா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த அட்வைஸ். ஒரு வீடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை எக்ஸாம்பிளோட பார்க்குறோன்னா, இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து நான் ஒரு வீட்டில் இருக்கேன். அதே வீட்டை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஹவுஸ் ஓனர் எனக்கு விற்க ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட 50 லட்ச ரூபாயும் இருக்குது, என்னால் வாங்க முடியும். ஆனால் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு இந்த ஒரு விஷயம் நீங்கள் செக் பண்ணாலே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவில் 1% உங்களுக்கு ரெண்ட்டாக வருமா? இப்போ 50 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டி வேல்யூனா ஒரு 50,000 ரூபா மாதம் அந்த வீட்டுக்கு நான் வாடகை கொடுப்பேனா அப்படிங்கிறத யோசிக்கணும். இல்லை சரி அட்லீஸ்ட் 0.5% எனக்கு ரெண்ட்டாக வருமா? நான் அந்த வீட்டில் இருந்தால் 0.5%, அதாவது 25,000 ரூபாயாவது நான் ரெண்ட்டாக கொடுப்பேனா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீடு வாங்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட EMI லோன் அப்படின்னு உங்களோட லயபிலிட்டியை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்காம ஒரு அசட் சைடில் போய் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து உங்களுக்குன்னு ஒரு கார்பஸை பில்ட் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரமே அச்சீவ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் ஹோம் லோன் பற்றிய பல கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.